மரம் சாய்ந்து போனால் சிலையாகலாம். மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? மரம் சாய்ந்து போனால் சிலையாகலாம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரியா மனம் அப்படின்றது எந்த நாளும் உடையக்கூடாது. மனசில் ஒரு நோய் அப்படிங்கிறது நமக்கு வரவே கூடாது. இது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற விரக்திக்கு நாம் போகவே கூடாது. அம்பாளுடைய அனுகிரகத்தினால எல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மனநிலைமையை நம்ம நினச்சிண்டு இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த பாடலை எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த பதிவில் கற்றுக் கொடுக்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது நம்ம மன வருத்தம் எந்த விதத்தில் இருந்தாலும் நிச்சயமாக அந்த வருத்தம் நீங்கும். மன நோயாக இருந்தாலும் நம்ம விட்டு கண்டிப்பாக அகன்று போயிடும். மன நோய் இருக்கிறவா தான் இந்த பாட்டை கேட்கணும் அப்படின்றது கிடையாது. மன நோய் இல்லாதவாளும் கூட இந்த பாட்டை கேட்கும்பொழுது மனசில் ஆச்சரியகரமான சந்தோஷமான உற்சாகமான மனநிலைமை நமக்கு ஏற்படும். நாம் இந்த பாட்டை இங்கே கற்றுக்கலாம். அபிராமி அந்தாதி அப்படின்னு பேர். இந்த தாயார் அபிராமி தாயார். இந்த தாயாருடைய பாட்டை நம்ம கற்றுக்கும் பொழுது நம்ம கவலை எதுவாக இருந்தாலும் சத்தியமாக அந்த கவலை நீங்கி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ அபிராமி அந்தாதி கற்றுக்கலாமா? உடைத்தனை நான் நிறுத்தும் பொழுது நீங்களும் அந்த வேர்ட்ஸை நிறுத்துங்க. உடைத்தனை வஞ்ச பிறவியை வஞ்ச பிறவியை உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளங்குருகும் உள்ளங்குருகும் அன்பு படைத்தனை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. இன்னொரு முறை பாடலாமா? உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. சொல்ல வரதான் எனக்கு நிதானமாக சொல்லி தட்டுமா? உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் பத்மபதயுகம் சூடும் சூடும் பணியனக்கே அடைத்தனை பணியனக்கே அடைத்தனை
நெஞ்சத்து நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அழுக்கையெல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை அருட்புனலால் துடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை சுந்தரி சுந்தரி நின்னருள் நின்னருள் ஏதென்று ஏதென்று சொல்லுவதே சொல்லுவதே. இந்த பாட்டு எப்பேற்பட்ட மன கஷ்டத்தில் நாம் இருந்தாலும் டக்குன்னு அந்த கஷ்டத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிராமி அந்தாதி பாடல் இது. எப்பேற்பட்ட எந்த வருத்தத்தில் இருந்தாலும் அந்த வருத்தத்தை டக்குன்னு நீக்கி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பாடல். இன்னொரு முறை சொல்லி தட்டுமா? உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் துடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. ஒரு முறை முஷ பாடி காட்டுவா? உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருவும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணியனக்கே
கேயடை தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் துடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. இந்த பாடலை சுவாமி சன்னதியில் ஒரு டம்ளரில் கொஞ்சம் பால் கல்கண்டு நறுக்கி போட்டு வச்சு இந்த பாடலை மனம் உருகி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தரமோ 2 தரமோ 18 முறையோ பாடி நம்முடைய கஷ்டம் எதனால் நம்ம மனசு உடையிற மாதிரியான கஷ்டம் வேதனை வருதோ அந்த கஷ்டம் நல்லபடியான தீர்வு அடைஞ்சு நல்ல பலனை நமக்கு கொடுத்து நம்ம மனசில் மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறது இந்த பாட்டினுடைய பலன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி.